கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி அவங்க 5 கோடி ரூபா பணத்தை கொடுத்ததுமே சாப்பிடுச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி அவங்க கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்ல நேரத்தில் நீங்கள் அம்மாவுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க, அப்படி மட்டும் கொடுக்கலன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆமாம் கார்த்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் இருக்கும்போது எங்கள் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லவும் உடனே கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, எல்லாம் நல்ல மாதிரிக்கு முடிஞ்சிச்சுல, சரி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு கோயிலுக்கு போகணும்னு தோணுது, வாங்கலாம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்லும் போது உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் கோயிலுக்கு போகவும் அப்போ அவங்க பாட்டியை சந்திக்கிறாங்க. அப்போ பாட்டி இவங்க 2 பேரையும் பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என்னம்மா 2 பேரும் திடீர்னு கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமா பாட்டி நான் அவரோட கோயிலுக்கு வரணும்னு சொல்லி நான் நினைச்சேன், அதனால தான் அவர் கூப்பிட்டா அவரும் வந்துட்டார் அப்படின்னு சொல்லவும், அப்படியே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்டு இருக்கவும், உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்க பாரு கார்த்தி கூடி சீக்கிரமே எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியோ நீ பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரேவதி வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்திக்கு ஃபோன் வரவும், பாட்டி நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோன் பேசுறதுக்காக போகிறாங்க. அப்போ பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ரேவதி அங்கே எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எல்லாம் நல்லா இருக்காங்க பாட்டி, இப்படி இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுது, ஆனால் கார்த்தி தான் இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லவும் உடனே பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னென்னமோ பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் சீக்கிரமாகவே கோயில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியாகவே நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரேவதி கொஞ்சம் சோகமாயிருந்தாங்க. என்ன ரேவதி என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை பாட்டி என்ன இருந்தாலும் சரி தான், கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிட்டாக்கி இவர் தான் அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போகிறேன்னு சொல்லியிருக்கிறார்களா, அப்படி மட்டும் ஒரு உண்மையை சொல்லிட்டாக்கி அதுக்கு பிறகு அம்மா என்ன முடிவெடுப்பாங்களோ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, கண்டிப்பாக அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிய வரும்போது இவரை வீட்டை விட்டே போக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே பாட்டியும் சோகமாக இருந்தாங்க. ஆமாம் ரேவதி நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான், அந்த உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பாக உங்கள் அம்மா அந்த மாதிரிக்கு முடிவு தான் எடுப்பா, கார்த்தியை உடனே வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவா, அது நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, அதனால கார்த்திகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லி நம்ம தடுத்தாலும் ஆனால் கார்த்தி கண்டிப்பாக அந்த உண்மையை நான் சொல்லியே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்கிறான், என்ன பண்ண போகிறான்னு தெரியல, அது நினைக்கும் போது ரொம்பவே கவலையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ரேவதி அவங்க பாட்டிக்கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவர் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன், ஆனால் அவர் தான் இவ்வளோ நாள் உண்மையை நான் மறைச்சிருக்கிறதே எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துட்டு இருக்குது, அதனால கண்டிப்பாக கோவிலுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே உண்மை சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, அது நினைச்ச எனக்கும் கவலையா இருக்குது, அம்மா என்ன முடிவு எடுப்பாங்களோ தெரியல, ஏற்கனவே நவீன் துர்கா விஷயத்துல அம்மா பாத்தீங்களா அவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதே நிலைமையை எனக்கும் அம்மா சொல்லியிருப்பாங்களோன்னு சொல்லி நினைக்கும் போது பயமா இருக்கு அப்படிங்கவும் உடனே பாட்டி அவங்க ரேவதி கிட்ட சொல்றாங்க, நவீன் துர்கா கதை வேற, ஆனா உங்க 2 பேருடைய கதை வேறையாக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு கேட்கவும் உடனே என்ன ஐடியா பாட்டி அப்படிங்கிறாங்க, நீ சீக்கிரமாவே நீ கர்ப்பமானாதான் இந்த விஷயத்துக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், என்ன பாட்டி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமா நீ வாயு வயிறுமா ஆயிட்டேன்னா கண்டிப்பா உங்க அம்மா ஓமல இருக்கிற பாசத்துல உங்க அம்மா கார்த்தியை வீட்டை விட்டு அனுப்பிவிட மாட்டா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே உடனே ரேவதிக்கும் சொல்றாங்க, ஆமா பாட்டி நீங்க சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்குது, ஆனா உங்க பேரன் நினைச்சாலதான் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உங்க பேரன் தான் என்ன ஒண்ணு தன்னுடைய மனைவியாவே அவர் ஏத்துக்க மாட்டுக்கார, சொல்ல போனாக்கி அவரு எப்போ அம்மா அவரை ஏத்துப்பாங்களோ அப்பதான் என்ன அவர் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் என்ன பண்ணுறதுக்கு நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவர் இதான் பிடிவாதமாக இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, ஆமாம் இவன் இப்போ பிடிவாதத்தெல்லாம் தெரியாதா என்ன, இந்த விஷயத்துலலாம் நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, உனக்கு கொஞ்சம் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே பாட்டி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே கார்த்தி அங்கே வந்துட்டு இருக்கமோ உடனே ரேவதி வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே அங்கே பாரு கார்த்தி வந்துட்டு இருக்கிறான், இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு பாட்டி சொல்லவும் உடனே அவங்க ரேவதியை வெக்கப்பட்டுட்டு சரிதான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி ஃபோன் பேசிட்டு வந்துருந்தாங்க. சரி பாட்டி நாங்கள் கிளம்பட்டுமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரிதாயா நீ கிளம்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே ரேவதி வெக்கப்பட்டுட்டே வராங்க. என்னது இவளுடைய முகமே சரியில்லையே, என்ன எதுக்காக இப்படி வெக்கப்பட்டுட்டே நின்றுட்டு இருக்கிறா அப்படின்னு கார்த்தி ரேவதியை பார்த்துட்டு இருக்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதிட்ட பாட்டி அப்படியே கைஜாட காட்டுறாங்க. என்ன ரேவதி நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நான் சொன்ன மாதிரிக்கு நீ செஞ்சிரு அப்படிங்கும்போது உடனே ரேவதி சரி
சரிதான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறாங்க. உடனே கார்த்தி வந்து ரேவதி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமா பாட்டி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, எதுக்காக இப்படி சிரிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அதெல்லாம் எங்க ரெண்டோருடைய விஷயம், அதை பத்திலாம் நீங்க கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் ரேவதியை பார்த்துக்கிட்டே வராங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு ரெண்டோரும் வந்துருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்க பாட்டி சொன்ன மாதிரிக்கே வந்து அவங்க ரேவதி வந்து இன்னைக்கு எப்படியாவது வந்து தன்னுடைய வலையில கார்த்தியை விழ வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டத்தை போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா வந்து ரோஹிணி தான் காட்டுறாங்க. அப்ப ரோஹிணி வந்து மயில் வாகனத்துல சொல்லிட்டு இருக்காங்க, என்னங்க எனக்காக போன் வாங்கியிருந்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்படியா ரோஹிணி நல்லா இருக்குதா போன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. என்னது கார்த்தி ரேவதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, வந்ததுலேருந்து இந்த ரேவதியோட இதுவே நடவடிக்கையே சரியில்லை, என்னமோ சிரிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டுட்டும் போயிட்டு இருக்கிறா. இவங்க கூடிய சீக்கிரமே இவங்க ரெண்டு வரையும் சீக்கிரமா பிரிச்சாதான் நம்ம நினைக்கிறது நடக்கும். நம்ம என்னன்னா நம்ம புருஷனை பிரிஞ்சு இருந்துட்டு இருக்கிறோம், ஆனா இவங்க என்னன்னா ஆளாளுக்கு ஜோடி ஜோடியா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட வந்து சந்திரகலா வழக்கம் போல அவங்க திட்டிக்கிட்டே போறாங்க. அந்த போன் வேற எங்க போச்சுன்னு தெரியல, நம்மளுக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டோ இருக்க தெரியல, எப்படியாவது அந்த கார்த்தியை வீட்டை விட்டு அனுப்பிவிடணும்னு சொல்லிக்கிட்டு நானும் என் கணவரும் சேர்ந்து என்னென்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் வந்து அவன் உடச்செறிஞ்சிட்டு அவன் இன்னைக்கு சந்தோஷமா ஜோடியா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வழக்கம் போல வந்து அவங்க திட்டிக்கிட்டு இருக்கவும், அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்தி ரூமுக்கு வராங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ரேவதி பூ அலங்காரம்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது உடனே வந்து ரேவதி வெக்கப்பட்டுட்டு அவங்க கையில வந்து கார்த்தி கையில பாலை கொடுக்குறாங்க. ரேவதியும் பாட்டியும் சேர்ந்து போட்ட திட்டம் வந்து நிறைவேறுமா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.